தமிழ் சினிமா வந்து என்ன ஒரு கண்டிஷன்ல சார்? 4 மாசமா திரையரங்கு படமே வரல. மலையாளத்தை பத்தி சொல்ல வேணாம். மஞ்சு மம்பாஸ் பிரேமன்னு சொல்லிட்டு வரிசையா பிரம்மயுகம் அப்படின்னு விஜய் சார் நடிக்கும் போது ஒரு மாசான படம், சயின்ஸ் ஃபிக்ஷன் அதெல்லாம் ரொம்ப ஓவர் கற்பனையா இருக்கு. வெங்கட் பிரபு சார் பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாரு. கத்தி படத்துல ஞாபகம் இருக்கா? டபுள் ஆக்ஷன் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. விஜய் சார் வந்து 360 டிகிரி எடுத்திருக்காங்க. பேரலாவே அப்பாவும் மகனும் டிராவல் பண்ண எப்படி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அட்லி அவர்கள் வந்து அவருடைய இன்டர்வியூ சொன்னார். என் படம் வந்து 500 கோடியில செலவு பண்றேன் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கினா தானே டிஜிட்டல் ரைட் நல்லா வைக்க முடியும். எச் வினோத் அவர்களோட சேர்ந்து தான் விஜய் சார் பண்ணுவார். எப்படிப்பட்ட படமா இருக்கணும்? ஒரு இந்தியன் மாதிரி, ஒரு ரமணா மாதிரி இருக்கணும். இப்போ ரஜினி சார் அதை பண்ணிட்டு இருந்தார், எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பு இப்படி விஜய் சார் பண்ணிட்டு கில்லி வந்து டெஃபினட்டா ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இப்போ விஜய் சாரோட சேர்த்து யாராவது கூட்டணி பண்ணா இல்ல விஜய் சார் 5வது கூட்டணியா இருக்கும். அதாவது ஒரு எம்எல்ஏ சீட்ல 20 கோடி செலவு பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு பார்ட்டி சீட் போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி நீங்க எவ்வளவு செலவு